மல்லிய கட்டிக்கவா பவள மல்லிய கட்டிக்க. ரெக்கார்டிங்க போடு சாவடிக்காத. ரெக்கார்டிங் போட்டேன். பை தி வே வில்ஸ்பேட் ப்ரோ நீங்களா? அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க. வில்ஸ்பேட்டா? வில்ஸ்பேட். என்ன பவளமல்லி பாட்டு ரீல்ஸ் பண்றேன் ஏய் வில்ஸ்பேட். சீ பாட்டு பாடுனா ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ்ல போடுற மாதிரி சாயா பேங்கர்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு இல்ல வில்ஸ்பேட். வேற எதுக்கு வில்ஸ்பேட்? கெஸ் பண்ணு வில்ஸ்பேட். ஐபிஎல் டைம்னா வில்ஸ்பேட் என்ன ஞாபகம் வரும்? ஐபிஎல் வில்ஸ்பேட் ரிலேட் பண்ணு. ஐபிஎல் இந்த மும்பை இந்தியன்ஸ் மும்பை ஃபேன். ஓ அதாவது ஒரு மனிதர் வந்து வீடியோ ஜெர்சி மாத்திட்டு வந்துட்டு அந்த டீம் மெம்பராவே பேசிட்டு இருப்பாரு அவரா. தேங்க்யூ. அட நம்ம ஸ்டண்ட் வைக்கி பேர் சொல்லுங்க. நான் சன்டிவிக்கு பெருசா ஃபாலோ பண்ணல தெரியல. வில்ஸ்பேட் தான் எனக்கு தெரியும். ஸ்டண்ட் வைக்க தெரியாதா? அவரை ஃபாலோ பண்ணுப்பா ஃபர்ஸ்ட். நீ சிஎஸ்கே ஜெயிச்சாலும் செலிப்ரேட் பண்ணுவாரு, ஆர்சிபி ஜெயிச்சாலும் செலிப்ரேட் பண்ணுவாரு. ஒரு யூனிவர்சல் ஃபேன் அவரு தெரியாதுன்ற. இந்த வீடியோல ஆக்சுவலி நிறைய கண்டென்ட் இருக்கு. ப்ரிவியூ ரிவ்யூன்ற தாண்டி சிஎஸ்கே அப்டேட்ஸ் கொஞ்சம் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பாருங்க. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நாங்க கடைசியில வச்சிருக்கோம். டைம் லைன்காரா உடனே வந்துருவாண்டா ஒருத்தர் டைம் லைன் போடுறேன்ட்டு. டே டைம் லைன் எல்லாம் போடாதா, இந்த வீடியோ ஃபுல்லா நல்ல கண்டென்ட் இருக்கு. சோ பொறுத்து இருந்து பாருங்க. ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ள போவோம். இந்த மும்பை வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் ப்ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சுப்பா. இந்த ஆர்சிபி ஆர்ஆர் பார்த்துட்டு நம்ம வந்து ஷூட் பண்ணுவோம் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம். ஆர்சிபி பத்தி பார்த்ததை விட ஆர்ஆர் டீம் பத்தி தான் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. யாருப்பா அந்த பையன்? 15 வயசு பையன் ஏதோ கிரிக்கெட் ஆடுற மாதிரி எல்லா பிளேயர்ஸும் ஹேசல்வுட் என்றும் பாராமல் பரிதாபப்படாம வந்து அந்த அடி அடிச்சிட்டு இருக்கான் அந்த பையன். உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. என்ன எனக்கு புரியவே இல்ல. அடிக்கிற ஒரு ஷாட்டும் மிஸ்டேக் பண்ணாலும் வந்து பவுண்டரி போகுது, சிக்ஸ் போகுது. எப்படி இது புரியல. ஹேசல்வுட் விடு தம்பி. தலைவன் பும்ராவே ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சா. அதான் பும்ராவே 2 6 அடிச்ச பையன் தான். ஓகே, இந்த மேட்ச் ஓவருக்கு 20 ரன் ஹேசல்வுட். அதுதான் எனக்கு செம ஷாக்கு. அதாவது ஒரு கட்டத்துல வந்து அந்த ஒரு குட் லெங்க் டெலிவரி எல்லாம் வந்து போட்டா விக்கெட் எடுக்கலாம் அப்படி எல்லாம் வந்து சொன்னோம். தலைவன் வந்து எப்படி போட்டாலும் அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி நீ சொன்ன. ஸ்போர்ட்ஸ் தானே சொன்னேன். உண்மையிலே யாக்கர் போட்டாலும் வந்து பேட் இங்க வந்து வச்சு டபால்ல விடுறாப்ல ஸ்ட்ரைட்ல 4 போகுது. க்ளோஸ் பால் போட்டா கண்டிப்பா 6 தான் எழுதியே கொடுத்துடலாம். பால் வந்து விடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 6ன்னு போட்டுடலாம் ஸ்கோர் போர்ட்ல. அது மாதிரி குட் லென்த்ல போட்டா தலைவன் வந்து ஸ்லோ பால் போட்டாலும் சரி, ஃபாஸ்டா போட்டாலும் சரி, அது கடைசி நேரத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றான்டா. அந்த ஒரு ஃப்ளோக்கு இப்படி எடுத்துட்டு இருந்தாலும் வெயிட் பண்றாப்ல. கடைசியில அந்த டைமிங் வச்சுட்டு தான் அப்புறம் வந்து அடிக்கிறாப்ல. அது வந்து அதுக்கப்புறம் டிஃபென்ஸா மாத்துறதா கூட இருக்கட்டும். கடைசி நேரம் வரைக்கும் கண்ட்ரோல் இருக்கு. வாட் அ கிஃப்டட் பிளேயர். சரியான டேலண்ட் பா சூரியவன்சி. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரெடி தான் ஃபுல்லா. தலைவர் சுத்தமா இன்னைக்கு ரொம்ப நான் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். மும்பை மேட்ச்லயே வந்து பயங்கரமா ஆனாப்ல. இன்னைக்கு மேட்ச் வந்து வேற மாதிரி பிளே சொல்லவே முடியாது. செம்ம இன்னிங்ஸ் ஆடினாரு. நான் ஒரு பேர் ஒண்ணு வச்சிருக்கேன். முன்னாடி நம்ம வந்து குட்டி சூரியவன்சின்னு வச்சிருப்போம். அதை விட இப்ப நான் புதுசா ஒரு பேர் ஒண்ணு வச்சிருக்கேன். வைபவ் சூரியவன்சி லிமிட். ஒரு பேர் வந்து வைபவ் சொருவரவன்சி. போட்டு சொருவரா மனுஷன். ஒவ்வொரு பால், ஒவ்வொரு மேட்ச், ஒவ்வொரு ஆப்போனன்ட் கண்டுக்கிறதே இல்ல. அடி சொருவு 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 அப்படின்னு என்ன அடிப்பா சான்ஸே இல்லப்பா. இன்னொரு பக்கம் ஆர்சிபி டீம் வந்து ஒருத்தர் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ரஜத் பட்டிடர். வாட் அ கேம். நோ, அது வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் கேம்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா வந்து கரெக்டா நின்னாரு. கேம் எடுத்துட்டு போறதா ஒரு ஆள் தேவை. எல்லாம் டப்பு டப்புன்னு அவுட் ஆயிட்டாப்ல. குருணால் பாண்டியா வந்து எது கூப்பிட்டு வந்தாங்க, என்னத்துக்கு ஆடிட்டாங்க. ராஜஸ்தானுக்கு எப்படி ஜடேஜா ஒரு நாக் ஆனார், அந்த மாதிரி ஒரு நாக் ஆடுறதா குருணால் பாண்டியா இறக்குனாங்க. விக்கெட் கொடுத்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் சுரேஷ் சர்மா விளையாட வைக்காம வெங்கடேஷ் விளையாட வைக்க நிலைமை வந்துருச்சு. இவர் குருணால் பாண்டியா விக்கெட் கொடுத்ததுனால அதுக்கப்புறம் ரஜத் பட்டிடர் டேக்ஸ் த கேம் கம்ப்ளீட்னு சொல்லலாம். ஒரு 200 ரன்ன்றது அந்த இடத்துல வந்து பாசிபிளே இல்லாம இருந்த ஒரு கேம்ல வந்து சூப்பரா அடி ஷாட்ஸ். எப்பா நான் ரஜத் பட்டிடர் அந்த கேம் எடுத்துட்டு வந்தாரு. அதை தாண்டி அவர் ஷாட்ஸ் தான் நான் சொல்லணும். ஸ்டார்டிங்ல ஜடேஜா வந்து மிடில் ஸ்டம்ப்ல ஒண்ணு போட்டிருப்பாரு. அது அப்படியே செம்ம பால், நல்ல பால். அது ஆக்சுவலி ஆஃப் சைட்ல ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ஒரு ஷாட் அடிப்பாரு. நான் ரஜத் பட்டிடர் லெக் சைட்ல பயங்கரமா அடி பார்த்திருக்கேன். ஆஃப் சைட்லயும் அந்த அளவுக்கு கிளீனா ஒரு ஷாட். எப்பா ஸ்ட்ரெயிட் பேட். சூப்பர் பிளேயர் ஃபார் ரஜத் பட்டிடர். உண்மையிலே ஆர்சிபி இஸ் பிளெஸ்ட் டு ஹேவ் a player like ரஜத் பட்டிடர் and captain like ரஜத் பட்டிடர். ஆமா, ஆக்சுவலி நம்ம போன சீசன்ல பட்டிடருக்கு வந்து கொஞ்சம் ஃபார்ம் டிப் ஆன மாதிரி நம்ம பாத்துறோம். இஸ் தி கேப்டன்சி வெயிங் ஹிம் டவுன். அந்த பேட்டிங் வந்து வெயிட் டவுன் பண்ணுதுன்ற மாதிரி போன சீசன் எக்கச்சக்க கிரிட்டிசிசம் இருந்துச்சு. இந்த சீசன் அந்த இப்போதைக்கு ஆடின 4 மேட்ச் ஆடிருக்காங்க, 3 மேட்ச் ஆடிருக்காங்க. 3 மேட்ச்லயுமே வந்து எஸ் ப்ரூவ் வை இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கிஃப்டட் பிளேயர்ஸ் as you said. உண்மையிலே கிஃப்டட்ன்ற வார்த்தை வந்து சூப்பரா யூஸ் பண்ணேன். ஆனா அதையும் தாண்டி எனக்கு இன்னைக்கு ஆர்சிபி கிட்ட பிடிச்சது என்னன்னா the way நீ சொன்ன மாதிரி தான். ஒரு கட்டத்துல வந்து 97 for 5 இருந்தாங்க, 125 for 6 ஏதோ இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து என்னதான் வெங்கடேஷ் இம்பாக்ட் சபா கொண்டு வந்தாலும் ஒரு 200 அங்க இருந்து எடுத்துட்டு போனது வந்து ஒரு உண்மையிலே செமையான டாஸ்க். வைபவ் சூரியவன்சி இல்லனா இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா ஆர்சிபி சைடு தான் போயிருக்கும். 100% உண்மையிலே 200 ரன் வந்து நான் ஹானஸ்டா அந்த ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். 200 ரன் டிஃபெண்ட் பண்றாங்க அவங்க கிட்ட இருக்க போலிங்க்கு. இன்சேன் பேட்டிங் பா. என்ன அடிடா எப்பா. அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த லீக் தான் ஆக்சுவலி. கண்டிப்பா வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டிங்லாம் ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த பவுலராலயும் எதுவும் பண்ண முடியாது. நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப். அவ்வளவுதான். நான் வந்து எவ்வளவு சொல்றது, என்ன சொல்றது. அதாவது ஒரு மீம் ஒன்னு பாத்திருந்தேன். அவன் வந்து ஐபிஎல் கெரியர்ல ஒரு தடவை வந்து 15 பால் 50 அடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறான். நீ எல்லாம் மேட்சுக்கு மேட்ச் அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே 15 பால்ஸ் 15 பால்ஸ் அடிச்சிட்டு இருக்காப்ல உட்கார்ந்து. நம்ம வேர்ல்ட் கப்ல கலாய்ச்சிருந்தோம். இவன் வந்து அதெல்லாம் தெரியாதுங்க, அச்சா 15 பால் 50 தான், இல்லனா நான் வந்து வெயிட் பண்ற அவுட் ஆயிட்டு போயிடுறேன்
போயிடுறான் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தான். ஆனா மனுஷன் எவ்வா சத்தியமா சொல்றேன், ஆக்சுவலி தமிழ் கமெண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏங்க இவரெல்லாம் வந்து இந்தியா வேர்ல்ட் கப் டீம்ல எடுக்கல முன்னாடி அப்படின்ட்டு. இப்பதான் அவருக்கு ஆக்சுவலி அந்த 15 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. தமிழ் கமெண்ட்ரிக்கு யாராவது வந்து சொல்லி புரிய வைங்க. பட் அகைன் எனக்கு தெரிஞ்சு இது சொன்னாங்க போன தடவை நான் பார்க்கும்போது தமிழ் கமெண்ட் தான் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன் இந்த இன்ஃபர்மேஷன். ஓகேவா, பட் ஐ திங்க் இந்த தடவை பத்ரிதா இருந்தார் கமெண்ட்ல. ஓகே ஃபைன், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனாலுமே வந்து லைக் இருக்காங்க பிளேயர்ஸ், யார தூக்கிட்டு நீ விளையாட வைப்ப? ஏற்கனவே வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலே லைன்ல இருக்காரு. பட் இவருக்கு இருக்க கேலிபருக்கு எல்லாரும் தூக்கிட்டு விளையாட வைக்கலான்ற மாதிரி தான் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல, பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா நம்ம இவ்வளவு சொன்னாலும் ஒரு விஷயம் நோட் பண்ணணும், ஃபார் டீம் இந்தியா எல்லாமே அந்த ஒரு டாப்ல இருக்கிற இப்ப கூட அடிக்கிற ஓபனர்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. நீ வந்து அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், இப்ப அடிக்கிற வைபவ் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், இஷான் கிஷான் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அடி சொல்றாங்க. ரைட் ஹேண்டர்ல யாரா இந்த மாதிரி வந்து ஒரு கதோ கஜ பேட்டிங் ஆடினால கண்டிப்பா டீம்ல வந்துரும் போல. அந்த மாதிரி ஒரு சினேரியோ தான் இருக்கு. வைபவ் ஹஸ் டு வெயிட், unfortunately he has a lot of competition ahead of him, but yes, coming back to the match, ஒரு first ball duck for Phil Salt, an amazing snorter of a delivery by Jofra Archer, took him really by surprise. First ball duck, அதுக்கு அப்புறம் ஓகே பா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணல, விராட் கோலி எட்ஜ் பட்டு 2 4 போச்சு. ஆனா மனுஷன் அந்த கவர் டிரைவ் எல்லாம் கண்ணுல தொட்டு கும்பலாம். ஒரு டைம்ல வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஹார்ட் லென்த்ல போட ஆரம்பிச்சாரு, அடிக்க முடியாது, அந்த கேப்ஸ்ல பிளேஸ் பண்ணி ஒரு 3-4 அடிச்சாரு பாரு. அப்படியே ஆர்ச்சருக்கு நீ வந்து ஒரு சுமாரான பால் போட்டு பவுலர் அடிக்கிறதுலாம் பெருசு இல்ல, ஒரு நல்ல பால் போட்டு அதை வந்து பிளேஸ் பண்ணி 4 அடிச்சுன்னு வச்சுக்கோ, அந்த பவுலரோட கான்பிடன்ஸே நொறுங்கிடும். லிட்டரலி ஜோஃப்ரா ஆர்ச்சர் மூஞ்ச பாத்தீங்கன்னா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தான் ஆயிடுச்சு. உண்மையிலே நாட் டு அவர் பத்தி தப்பா பேசுறதுக்கு இல்ல, பட் சொல்றேன் அந்த அளவுக்கு வந்து ஃபேட் பண்ணிட்டாரு பவுலர். ஆமா, அதுக்கப்புறம் தேவதத் படிக்கலுமே நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு அமேசிங் ஆஃப் கேட்ச் ஃப்ரம் ஷிம்ரன் எட்மயர் டு டிஸ்மிஸ் ஹிம். அண்ட் தென் ஒன்ஸ் அகைன் தி ரியான் பராக்ஸ் மாஸ்டர் கிளாஸ். பராகோட விஷயமா இல்ல அகைன் அனாலிட்டிக்ஸ் சொல்லி அம்சாங்களான்னு தெரியல, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் ஃப்ரெண்ட்ஸோட பாத்துட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஓவர் ரவி பிஷ்னாய் வந்து நல்லா இருக்கும் அகைன்ஸ்ட் விராட் கோலி, அண்ட் பட்டிடர் கொஞ்சம் நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பிஷ்னாய் பார்வையிலே வந்தாரு. He took விராட் கோலிஸ் wicket and every time he has been given a ball, Ravi Bishnoi has proven in this IPL 9 wickets or 10 wickets எடுத்திருக்காரு இப்போதைக்கு. He has been a game changer for Rajasthan. அது ஒரு கட்டத்துல 45 for 1 இருந்துச்சு 3 ஓவர்ல. அப்புறம் அப்படியே பவர் பிளே முடியும்போது கொஞ்சம் கொஞ்சமா விக்கெட் விட்டுட்டே வந்தாங்க. ஆல் ஆஃப் அ சடன் திரும்பி பார்க்கும்போது 95 for 5 இவர் டிம் டேவிட் அவுட் ஆறப்போ டிம் டேவிட் அவுட் ஆறப்போ ஒரு சூப்பரான சம்பவம். பிரிஜேஷ் சர்மா நடுவுல வந்தாரு, நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் bowling பை ரியான் பராக். கரெக்டா வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மேட்ச்ல வந்து பால் ஹோல்ட் ஆயிடுச்சு, நீ வந்து நல்லா பால உருட்டு அப்படின்ற மாதிரி தான் ஸ்லோ பால்ஸ் போடுறதா வந்து இறக்கினாரு பிரிஜேஷ் சர்மாவை. சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு ஸ்கிட்டிங் டெலிவரி ஆகாஷ் மதுவல் போடுவாரு அந்த லென்த்ல, அது ஒரு சூப்பரான டெலிவரி. பிரிஜேஷ் சர்மா இஸ் a different kind of bowler. ஆகாஷ் மதுவல் மாதிரி தான் ஆக்சுவலி அப்படியே வந்து பெரிய ஆள் ஆயிடலாம். அந்த மாதிரி அந்த லைன்ல அந்த குட் லென்த்ல போட்டு அவர் பால் ஸ்கிட் ஆகுது, அந்த பால் ஏறி இருக்கணும் ஆக்சுவலி, இங்க வயிற்று கிட்ட வந்திருக்கணும், இல்ல பேட்ல அடிச்சு குட் பாலுக்கு வந்து பீட்டன் ஆயிட்டாரு ஜிதேஷ் சர்மா. அண்ட் டிம் டேவிட் அவர் வந்து கவர் பண்ண விதமா இருக்கட்டும், ஸ்லோயர் பால் போட்டு அது வந்து செம்மையா சூப்பரா டிரா பண்ணாரு. ரியான் பராக் அந்த இடத்துல நான் வந்து ரவி பிஷ்னாய் அவர் பெஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் வந்து கொடுப்பாருன்னா வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்போம். கமெண்ட்ரி மக்களுமே சொன்னாங்க ரவி பிஷ்னாய் இஸ் பெர்ஃபார்மிங் வெல் டுடே, he has to take the ball என்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரியான் பராக் had other plans என்ற மாதிரி பிரிஜேஷ் சர்மா சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி டிம் டேவிட் வந்து தூக்குனாரு. நல்ல பிளான் ஆக்சுவலி, குட் கேப்டன். ஆமா, ஆக்சுவலா தப்பா சொல்றேன், 95 for 6 டிம் டேவிட் அவுட் ஆறப்போ அதுக்கப்புறம் ஷெப்பர்ட் வந்து ஒரு 6 or 4 அடிச்சாலும் திரும்ப அவர் வந்து அடிச்சு ஜடேஜா கிட்ட ஒரு ஷாட் அடிக்க போய் அவுட் ஆனாரு. ஐ தாட் தி சிப்ஸ் வேர் டவுன். அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி பட்டிடரோட மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் இன்னிங்ஸ் சப்போர்ட் பை வெங்கடேஷ் ஐயர் கடைசி ஒரு 22 ரன் அடிக்கும் போது நான் திரும்ப ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தேன், ஆர்ஆர் இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. கடைசி ஒரு 4-5 மேட்சா வந்து ஐயோ தப்பா போகுது, இந்த மேட்சும் போயிரும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வேளையில் வைபவ் சூரியவன்சியின் சம்பவம். அண்ட் வைபவ் சூரியவன்சின்னு சொல்லும்போது லெட்ஸ் நாட் டேக் அவே த கிரெடிட்ஸ் ஃப்ரம் துருவ் ஜுரேல் அட் நம்பர் 3. ஐ பீன் டெல்லிங் திஸ் ஃபார் த பாஸ்ட் 1.5 seasons. ஹரிஷ் சொல்லிட்டே இருப்பேன், அவன் ஆக்சுவலி செம்மையான பிளேயர் துருவ் ஜுரேல். நம்பர் 3ல ஆட வைக்கலாம். பராக் அட் நம்பர் 4 இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். அவங்க ஏன் பராக் ஆடுறாங்கன்னு தெரியல. நிதிஷ் ராணா வந்து கொஞ்சம் உட்கார வச்சுட்டு அவங்க ஹை டைம் தே வில் பிளே ஜுரேல். போன சீசன் ஜுரேல் 2 மேட்ச் வந்து சேஸ் பண்ணி சொதப்பினாரு, ஒரு 2-3 மேட்ச் பாட்டில் பண்ணிப்பாங்க சேசர். அவர் அந்த ரோல கொடுக்கறத விட கொஞ்சம் டாப் ஆர்டர்ல கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ கொடுக்குறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் இஸ் ப்ரூவிங் பை. ஆனா துருவ் ஜுரேல் வந்து ஷைன் ஆனது வந்து பினிஷரா தான் வந்து ஷைன் ஆனார் ராஜஸ்தானுக்கு. பட் ஓகே, எந்த ரோல் கொடுத்தாலும் அடாப்ட் ஆற ஒரு பிளேயர் தான். இந்தியாக்கே வந்து அப்படிதான் ஆனார் டெஸ்ட்ல. நான் என்னன்னா யூபில அவர் அந்த ரோல் ஆடி நான் பாத்திருக்கேன். நம்பர் 3ல இஸ் லைக் ஃபினிஷர்லாம் ஓகே. நான் என்னன்னா ஃபினிஷிங் நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா இந்த டீம்ல, ஸ்பெசிபிக்கா ஹெட்மயர், ஃபெரேரா, ஜடேஜா ஓரளவுக்கு ஃபினிஷர் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இவரை கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கரெக்டா ப்ரோமோட் பண்றாங்க, கரெக்டா ஒரு சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. ஓகே, துருவ் ஜுரேல் சூப்பர் சாய்ஸ். ஆமா, நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. கொடுத்த சான்ஸ் யூஸ் பண்ணனும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதையும் வந்து சூப்பரா யூஸ் பண்ணிட்டாரு. டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்காங்க மச்சி ராஜஸ்தான். எக்ஸ்பெக்ட் பண்ணியா பிஃபோர் தி ஸ்டார்ட் ஆஃப் தி சீரிஸ்? 4 out of 4. I didn't expect this. எங்கள ஒருத்தர் வந்து பயங்கரமா மெசேஜ் பண்ணிருக்க, தாக்கிட்டு இருக்க ராஜஸ்தான் ஃபேன் தான் அவரு. ஆமா, அவருக்கு என்ன மெசேஜ் பண்றதே தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஆமா, அநேகமா. ஆனா நம்ம எங்கேயுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ற இடத்துல அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நம்ம வந்து எதிர்பார்ப்போம் இந்த டீம் வந்து லைக் புதுசா இருக்கு, நிறைய சேஞ்சஸ் இருக்கு, அதனால ஒர்க் அவுட் ஆகாதன்ற மாதிரி. நம்ம எல்லா டீம் சிஎஸ்கே நம்ம சொல்லிருக்கோம், அந்த மாதிரி தான் எல்லா டீமுக்கும் பொதுவா சொல்றதா. அஃபன் டைக்காதி யாரும் நாங்க வந்து சொல்றப்போ அண்ட் வந்து அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நாங்க வந்து கெடிச்சு கொடுக்க தான் போறோம். ஆக்சுவலி ஆர்ஆர் வந்து 2-3 விக்கெட் அடுத்தடுத்து போறப்போ எனக்கு அந்த போன சீசனோட வைப்ஸ் வந்துட்டு போச்சு. ஐயோ
இந்த தடவை திரும்ப பாட்டில் பண்ணிடுவாங்களா சேஸ. லாஸ்ட் சீசன் ஒரு 3-4 மேட்ச் அப்படிதான் பாட்டில் பண்ணாங்க. பட் இந்த தடவை வந்து என்னதான் கொஞ்சம் லேட்டா எடுத்துட்டு போய் ஜடேஜா கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு போய் சேஸ் பண்ணாலும் ஐ அம் கிவிங் தி கிரெடிட்ஸ் டு ஜடேஜா ஒன்ஸ் அகைன். விக்கெட்ஸ் விடல, அவர் வந்து அடிக்க போய் தேவையில்லாம வந்து விக்கெட் விட்டுறதா. பெரேரான்ற பிளேயர் மட்டும் தான் இருந்தாரு, which is again அடிப்பாரான்னு இந்த தெரியல. வேலையை வந்து கரெக்டா ஜடேஜா வந்து சிஎஸ்கேல பாத்துருவாரு. என்னதான் வந்து என்ன ஸ்கோர்னா கூட கடைசி பால்ல தான் பிடிப்பன்ற மாதிரி அந்த லாஸ்ட்ல கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாரா எப்பவும் சார். அவரு ஆனா ஒண்ணு சொல்லவா, அவங்க நெட் ரன் முக்கியமே இல்ல. ஏன்னா ஆல்ரெடி 2.5 பிளஸ் ஆமா இருக்காங்க. ஆமா அதனால சேஸ் அதுவும் பண்ணி இல்லாம நல்ல ஜெயிக்கணும். ஒரு இதுலதான் இருந்தாங்க. அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்து அது பால் ரன் ஆனாலே போதும், ஆமா, நல்ல ரன் ரேட் தான் actually. எனக்கு பராக் அவுட் ஆகும்போதே கடுப்பா இருந்துச்சு. ஏன் ஏசல்வுட் ஓவர் எதுக்கு கொஞ்சம் பார்த்து தான் ஆடுங்களேன். போன ஓவர் தான் 2 விக்கெட் போயிருக்கு, எதுக்கு அந்த ஷாட்ன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஜடேஜா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கையா. ஜுரேலுமே அகைன் Actually அங்க நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் bowling ஆக்சுவலி. திரும்பவும் ஹேசல்வுட் ஆமா. நீங்க வந்து யூஸ் பண்ணது லைக் 2 ஓவர் தான் இருந்துச்சு அப்போ ஹேசல்வுட்டுக்கு. நீங்க பேக் பண்ணோம் அப்படின்னு நினைக்காம குணால் பாண்டியா விக்கெட் எடுத்தானா ஓகே இந்த டைம் தான் இதான் நம்ம நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அட்டாக் பண்ண போனார் ரஜத் பட்டிடர். அப்புறம் எனக்கு இன்னும் 2 விஷயம் இருக்கு, இன்னும் 3 விஷயம் இருக்கு ஆக்சுவலி சொல்றதுக்கு. ஹேசல்வுட் ஒரு டெலிவரி எனக்கு போட்டாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன். அவுட் சைட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா வந்து ஸ்ட்ரகிள் பண்றாரு, அவர் வந்து அது டக் பண்றாரு பால. அதே மாதிரி இந்த வாட்டி ஒரு கட்டர் மாதிரி போட வந்துட்டு ஸ்லோயர் ஒன் மாதிரி போட வந்துட்டு அப்படியே நறுக்குன்னு உள்ள அடிச்சிட்டாரு ஹேசல்வுட். அன்எக்ஸ்பெக்டட் டெலிவரி, டக்குன்னு வந்து அவர் பேக்ல தான் ஆட பார்த்தாரு, அதனால வந்து கேட்ச் போயிடுச்சு. அவரு மேட்டி ஸ்கொயரா ஆட போனா கூட அது எட்ஜ் பட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கும். சோ கடைசி நேரத்துல வந்து ஷாட் மாறினதுனாலதான் ஜெய்ஸ்வால் விக்கெட் போச்சு. கிரெடிட்ஸ் டு ஹேசல்வுட், சூப்பரான பவுலிங். இன்னொரு விஷயம், இந்த விக்கெட்னு சொல்லும்போது நான் ஜஸ்ட் ஆட் ஆன் இங்கிலீஷ் கமெண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க லைக் வந்து அந்த பால் ஒரு 6 ஒன்று போயிருக்கும், அது முந்தின பால் தான். சொல்லும்போது ஹர்ஷா போக்லே இருந்துகிட்டு ஜெய்ஸ்வால் வந்த புதுசுல எல்லாருமே வந்து அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்பை வந்து வீக்னஸா வந்து யூஸ் பண்ணாங்க, அது ஜெய்ஸ்வால் நிறைய தடவை விழுந்தாரு. ஆனா இப்ப அவர் விழுற மாதிரிலாம் தெரியல, செமையா 6 அடிக்கிறாருன்னு சொல்லி முடிக்கிறாரு. கரெக்டா அந்த பால் கரெக்டா எட்ஜ். ஓ மை காட், வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஹியர். ஜெய்ஸ்வால் has gone to the same delivery I was been talking about அப்படினு சிரிப்பா வந்துருக்கு. commentators every time அப்படின்ற மாதிரி வாயில பட்ட நீ கேட்ட அப்படின்ற அது போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம செங்கல் சைக்கோ குருணால் பாண்டியா அப்ரிஷியேட் பண்ணாம விட முடியும். அப்பா வாட் சேஞ்ச் ஆஃப் டெலிவரி, ஓவருக்கு 2 பவுன்ஸ்ன்றது எந்த மீடியம் பேசர் வந்து யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. குருணால் பாண்டியா கரெக்டா யூஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. என்னடா எப்ப எல்லாம் கார்ட் பேட் தூக்கி போட்டு அடிச்சுட்டு உதச்சிட்டு போறாப்ல. நல்ல ஒரு டெலிவரி பை குருணால் பாண்டியா. அந்த 2 பவுன்ஸ் போட்டாருப்பா, 3வது ஓவரும் 4வது ஓவரும் 2 பவுன்ஸ் போட்டு அடுத்த பால் தூக்கி போறாருப்பா வெறுட்டு. செம்ம சேஞ்ச் ஆஃப் போலிங், கரெக்டா லைன்ல விழுது, அவர் நினைச்ச இடத்துல போறாரு. தட் ஷோஸ் ஹவ் மச் பிராக்டிஸ் ஹி ஹஸ் டேக்கன் லைக் வந்து அந்த மாதிரி டெலிவரிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றது. சூப்பர், நல்ல bowling from குருணால் பாண்டியா. இன்னொரு மென்ஷன் ஃபார் அபிநந்தன் சிங். அவர் வந்து டர்மடி அடிக்கிறாங்க, அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க ஸ்டார்டிங்ல இருந்து. பட் இன்னைக்கு மேட்ச்ல நிறைய டெலிவரிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்த டெலிவரி தான். அது வந்து விக்கெட்டா கன்வெர்ட் ஆகல, ரன்ஸ் நிறைய லீக் அவுட் ஆயிடுச்சு. நான் சொல்றேன் இந்த பவுலர் அபிநந்தன் சிங் வந்து எப்படி சிராஜ் ஸ்டார்டிங் இனிஷியல் பேசஸ்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாரோ அந்த மாதிரி இவரும் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. இவர் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு ரூம் பண்ணாங்கன்னா இவர் நல்லா வருவாரு. வெயிட் பண்ணி பாருங்க. ஆமா, லைக் அதான் சொல்றேன். நான் யூபி 20 பார்த்தப்பவும் சரி, நான் வந்து அந்த டிவே படலுக்கு பார்த்தப்பவும் சரி, I was very much impressed with அபிநந்தன் சிங். இன்னைக்கு வந்து பர்டிகுலரா அந்த செகண்ட் ஓவர் நான் ஒத்துக்க மாட்டேன் அகைன்ஸ்ட் ஜுரேல். நிறைய வந்து ஃப்ளோட்டி டெலிவரிஸ், நிறைய வந்து ரொம்பவே வந்து மோசமான டெலிவரி, எஸ்பெஷலி லாஸ்ட் ஓவர் அந்த பவர் பிளே அது கொஞ்சம் மோசமான நிறைய பிரஷர் ஆறாரு. அப்புறம் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நிறைய பண்றாரு, லூஸ் டெலிவரிஸ் போட்டுறாரு. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாருன்னா நல்ல டெக்னிக் இருக்கு, நல்லா யூஸ் பண்ணிட்டு. ஆமா, அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் டு வைபவ் சூரியவன்ஷி வாஸ் வெரி குட். ஆக்சுவலி நல்லாவே போட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி வைபவ் சூரியவன்ஷின்றப்போ அவர் எப்படி ஏதலோடே மதிக்கிறது இல்ல, பும்ராவே மதிக்கிறது இல்ல, அடிச்சிட்டாரு ஓகேவா. பட் த பிளானிங் வாஸ் சோ குட், எக்ஸிகியூஷன் வாஸ் லிட்டில் பிட் ஆஃப், பட் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் தேர். ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. அதையும் தாண்டி நான் ஆர்சிபி மேனேஜ்மெண்டா இருந்தா நான் இன்னும் சான்சஸ் கொடுப்பேன். மேபி 1 or 2 மேட்சஸ் ஐ வில் ஸ்டிக் ஆன் வித் அபிநந்தன். பட் வாட் எவர் இட் இஸ், கமிங் பேக் டு குருணால் பாண்டியா, அவர் வந்து ஹெல்மெட்டை போடாம வராதீங்கடா, அம்பையரா இருந்தா சொல்லுவேன், ஹெல்மெட் போட்டு வா. போனது மேட்ச் சிவம் துபே, இந்த மேட்ச் ஹெட்மயர் ஹெல்மெட் போடலாம் தலை கடிக்கிறான் அப்படின்ற மாதிரி. ஹெல்மெட் போட்டாலும் தலை கடிக்கிறான், அது வேற விஷயம். ஜடேஜா இருந்தப்போ அடிச்சா அப்படி. பட் நான் சொல்லுவேன்ப்பா, நீ தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு 2 பவுன்ஸ் இருக்குங்க, அதுல யூஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான் டாட் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. 116 120 போறாரு. என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. கட்டு இது அப்பர் கட்டாரு சிம்ரன் பேர் லேசியா. அதான் ஃபுட்பால் ஆடுறீங்க பாத்து. ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நீ ஜடேஜாக்கெல்லாம் போட்ட பால்லாம் ஃபாஸ்ட் பவுன்சர், சிவம் துபேக்கு போட்ட பாலும் ஃபாஸ்ட் பவுன்சர். போன மேட்ச் சிம்ரன் மேயர் ஃபர்ஸ்ட் பால் ஆட வராரு, ஷார்ட் பால் ஸ்லோவர் பவுன்சர். நீ பாத்து நோட் பண்ணியா தெரியல, தட் வாஸ் நாட் a faster bouncer, நார்மல் பவுன்சர் தான். ஓகே ஃபைன், ஸ்லோவர் பவுன்சர். செக் பண்ணி பாரு. இட்ஸ் நாட் a 115 டெலிவரி, இட்ஸ் நாட் a 110 டெலிவரி, இட்ஸ் 102 km/h டெலிவரி. அதனால தான் வந்து கொஞ்சம் பீட் ஆயிருப்பாரு ஹெட்மயர். அவர் என்ன நினைச்சா ஃபாஸ்ட் டெலிவரி கட் பண்ணி விட்டுலாம் நினைச்சிருப்பாரு. நின்னு வந்து பால் ஓகே ஃபைன் புரியுது. அதனால தான் டைமிங் அவர் கிடைக்கல ஷாட் ஆட. ஆமா, அதுதான் நம்ம செங்கல் அடிக்கிற ஸ்பீடுக்கு பவுண்டரியில தெரிஞ்சிட்டு போய். பட் ஓவரால் வெரி குட் மேட்ச். லைக் ஆஃப் கோர்ஸ் கடைசில ஒன் சைடடா இருந்துச்சுன்னு சொன்னாலும் நல்லாவே ஒரு ஈவன் கான்டெஸ்ட். ஃபர்ஸ்ட் 13-14 ஓவர் வரைக்குமே சூப்பரா போச்சு. இவங்க ஜெயிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கிறான்ற தண்ணி மேட்ச் பார்க்க ஜெகஜோதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்கெட் போக போக நம்ம ஜடேஜா வந்தாலே காண்டா இருக்குப்பா. மிடில் ஓவர்ஸ்ல வந்தாலே சிஎஸ்கேவா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும். புரியுதுப்பா, புரியுது. அந்த மேட்சுக்கு ஏத்த மாதிரி தான் ஆடலாம், புரியுது. இப்போ அவர் அடிக்க போய் அவுட் இருந்தா என்ன சொல்லி இருப்பாரு, ஜடேஜா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தானே, தெரியாது அவருக்கு. தூக்கி அடிச்சுட்டு குருணால் பாண்டியா மாதிரி அவுட் ஆறீங்க, வெக்கவா இல்ல அப்படி
இப்படி ஒண்ணு. கோர்ஸ் ஆஃப் த மேட்ச் கொஞ்சம் பொறுமையா போச்சுன்ற தான் சொன்னேன். பட் சூப்பர் பேட்டிங், சூப்பர் பவுலிங், சூப்பர் ஃபீல்டிங் ஃப்ரம் ஹெட்மேயர் ஸ்பெஷலி இன் ராஜஸ்தான். 4-5 கேட்சா 3 கேட்ச் புடிச்சு போட்டாப்ல. சூப்பரான ஃபீல்டிங் பை ஹெட்மேயர் அண்ட் ராஜஸ்தான். ஒரு மிஸ்ஃபீல்ட் ஃப்ரம் ரவி பிஸ்னாய். கரெக்ட் வச்சுக்கோங்க. அவங்க ஆக்சுவலி ஒரே இந்த சீசன்ல ஒரே கேட்ச் தான் விட்டுருக்காங்க ராஜஸ்தான். ஒரு ஸ்டார்ட். வெரி குட் இன்னொரு ஸ்டார்ட் வந்து ஆர்சிபி யோட ஃபர்ஸ்ட் 6 எப்ப அடிச்சாங்க தெரியுமா? நல்லா ஷெப்பர்ட் அடிச்சது. ஷெப்பர்ட் அடிச்ச 6 தான் ஃபர்ஸ்ட் 6. ஷெப்பர்ட் அடிச்சதா ரஜத் பெண்டர் அடிச்சான்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் 6 எப்ப அடிச்சாங்க தெரியுமா? 10th ஓவர் 11th ஓவர் 11.3 அடிச்சாங்க. 12th ஓவர்ல ஓகே. ஆமா. ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் அகைன்ஸ்டா இவ்வளவு சூப்பரா போட்டுருக்காங்க. அதை அடிச்சாங்க தெரியுமா? செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஏதலோடு ஜெய்ஸ்வால் 6 அடிப்பா அப்படி. ஆக்சுவலி இவங்க 6 அடிச்ச டைம்ல அவங்க மேட்சே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்கடா. ஆமா 12.3 ஓவர்ஸ்ல 11.3 ஓவர்ஸ்ல மேட்சே முடிஞ்சிருச்சு. மேட்சே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் நடந்தது. சூப்பர் மேட்ச், சூப்பர் கான்டெஸ்ட், ஆர்ஆர் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பை தி வே நீ மும்பை ஜெர்சி போட்டுருக்க எம்ஐஆர்சிபி ப்ரிவ்யூ தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுது. பட் அது பாக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நடந்த 2 க்ளோஸ் கான்டெஸ்ட் ஐபிஎல் ஃபைனலா வந்து சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்ல மாதிரி இருந்த 2 மேட்ச். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல். டேவிட் மில்லர் அவருடைய என்னோட விசுவாசம் வந்து என்னுடைய ஓல்டு பிரான்ச்சைஸான குஜராத்துக்கு அப்படின்னு செஞ்ச ஒரு சம்பவம். 2 from 2 இருந்து தலைய ஒரு ஸ்டார்ட் அடிக்கிறான். என்ன பிளேயரா இருந்தாலும் என்ன பிரெயின் பெயின் தெரியலடா. சிங்கிள் ஓடி இருக்கு. அது ஆக்சுவலி ஆமா நிறைய பேர் பேசிட்டாங்க. நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்ல இருந்து சின்ன ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே பேசிட்டாங்க. ஓகே நம்மளும் திரும்ப அதை பேசி அவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க. எனக்கு மன உளைச்சலுக்கு ஆளானேன்டி நான் ஆனண்டி. அவரே வந்து மேட்ச் முடிச்சிட்டாரு. எனக்கு பிரச்சனை இல்ல, நான் பேசுவேன். எனக்கு மனசு ஆறலங்க. நான் வந்து இங்க பாரு நானே எனக்கு ஒரு 3 மேட்ச் தொடர்ந்து லாசிங் ஸ்ட்ரீக் போயிட்டு இருந்துச்சு ப்ரெடிக்ஷன்ல. ஓகேவா, நான் ரொம்ப சந்தோஷமா அப்பாடா ஃபைனலா நான் சொன்னது நடந்துச்சுடா, டெல்லி ஜெயிக்க போறாங்கடா அப்படின்னு நின்னுட்டு இருந்தேன். 2 balls தலையும் அப்படி ஒரு சம்பவம் பண்ணும்போது எனக்கு என்னடா பண்றது சத்தியமா மனசே கேட்கல. சரி ஓகே அதை கூட தூக்கி போட்டு விட்டுறலாம். அடுத்த மேட்ச் தெரியல. நான் நினைச்சு பாரு, நான் திரும்ப அதே மாதிரிதான் கேகேஆர் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டேன். 4 ஓவர்ல 56 ரன் அடிக்கணும். 3 விக்கெட் தான் இருக்கு. ஆவேஷ் கான் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருக்குன்னா அவங்களோட பேட்டிங் டெப்த் எந்த அளவுக்கு பாத்துக்கோ. ஒரு ரெகக்னைஸ் பேட்டர் முகுல் சௌத்ரி மட்டும் தான். அவருடைய கேலிபர்ன்றது எனக்கு தெரியும். நம்ம சேனல் நிறைய தடவை பேசியிருக்கோம் சரியா. பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாரு அந்த அளவுக்கு ஒரு இன்னிங்ஸ், அதுவும் ஒரு டெயில் அப்படின்றப்போ என்ன பண்ணிருக்காங்க. யாருமே இல்ல விளையாடுறதுக்கு. 2 ஓவர் 30 ரன்லாம் எப்படி அடிப்பாங்க? அதுவும் கொஞ்சம் ஸ்லோ பிட்ச் தான். பிட்ச் நீங்க மேட்ச் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸ்லோவர் பால் எடுத்து நல்ல எல்டப் ஆகி வந்துச்சு. நிக்கலஸ் போரன் செகல் பண்ணாரு அந்த பிட்ச்ல. அப்படி இருக்கும்போது அவ்வளவுதான்ப்பா ஃபைனலா நம்ம தான் அப்படின்ட்டு வந்து தோனி lived as Dhoni for the past 5 years, last 5 years sorry. ஆமா மச்சான் ஒண்ணுலடா, அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை பார்த்து நிறைய பேர் தோனின்னு சொன்னாங்க. நான் அது ஒத்துக்கிறேன், எல்லாருக்குமே தெரிஞ்சது. நான் ஒரு ஷாட் சொல்றேன். 20th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அவர், அதாவது வந்து செகண்ட் பால் அவர் அடிக்கிறாரு. ஒரு நான் சேலண்ட் ஃபிளிக் அடிச்சிருப்பாரு. அந்த ஷாட்டை பார்க்கும்போது அப்படியே தோனி ஷாட் மாதிரியே இருந்துச்சு. எனக்கு இன்னொரு ஷாட் ஒன்று அவுட் சைட்ல வந்து இப்படி நடிச்சிருப்பாரு. லைக் வந்து இப்படி ஒரு இது மாதிரி. அதை பார்க்கும் ஹர்திக் பாண்டியா ஷாட் மாதிரி இருந்துச்சு. தோனி ஹர்திக் பாண்டியா பாதி சேர்ந்து செய்த முகுல் சௌத்ரி செமையா ஆடினாரு. ஆனா அன்எக்ஸ்பெக்டட். பட் அகைன் முகுல் சௌத்ரிக்கு எந்த அளவுக்கு கிடைச்சு தரணுமோ அந்த அளவுக்கு வந்து கேகேஆர் பவுலிங், எஸ்பெஷலி அந்த கேமரூன் கிரீன் ஒருத்தன் போட்டான் பாரு 19th ஓவர்ல, மன்னிக்க மாட்டேன் சார் அப்படின்ற மாதிரி ஷாட். நீ ஒண்ணும் இல்லடா, நான் சொல்றமா, நீ இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணணும் எதுவுமே தேவையில்ல. நீ கிரிக்கெட் பாக்கணும் கூட அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் 4 பால் போட்டதை பார்த்துட்டு குழந்தையா இருந்தா கூட சொல்லிருக்கோம், அண்ணே கடைசி 2 பால் ஸ்லோவா ஷார்ட் பால் தானே போடுவான், அப்படிதான் போட போறாரு பாருங்க. 6 பால் கூட ஸ்லோவா ஷார்ட் டெலிவரி போடுவேன். அதாவது ஒண்ணு இல்லடா, பவுலிங்கே போட மாட்டேன்னு சிவனே நின்று இருந்தவன நீதான் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பவுலர் இல்லாத காரணத்தினால் உள்ள இறக்கனா இதுதான் நடக்கும். 6 பாலுமே ஸ்லோவா டெலிவரி. அந்த ஓவர் மட்டும் இல்ல, அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருப்பாரு, பண்ட் விக்கெட் எடுப்பாரு. அந்த ஓவர்லயுமே 6 பாலுமே ஸ்லோவா ஷார்ட் டெலிவரி. நீ என்ன பிரெடிக்டபிலிட்டி இருக்கு, வேணும்டே பண்றாரோ இனிமேட் இந்த பவுலிங் கொடுக்க மாட்டேன். மோகித் சர்மா வந்து ஸ்லோயர் ரன்ஸ் போட்டு நல்லா பீக்ல இருப்பாரு. அதனால எல்லாமே ஸ்லோயரா போட்டு நடுவுல 2 பால் மட்டும் ஃபாஸ்டா போடுவார். பாத்தியா, அந்த மாதிரி ஆயிட்டா இருப்பாரு. பேசுக்கு நீ 6 பால் ஸ்லோவர் பால் போட்டுக்கோ, பிரச்சனை இல்ல. ஆனா நீ ஒன்னு குட் லெங்த், ஒன்னு யார்க்கர், டிஃபரெண்டா போட்டா பேட்டருக்கு என்ன வருதுன்னு தெரியாம இருப்பார்ல. 6 பால் ஸ்லோவா ஷாட் எதிர்பார்த்து நிக்கிறாங்க. நீ ஃபர்ஸ்ட் 3 பால்ல ஃபர்ஸ்ட் 4 பால்ல ஒரு 6ரா 3 டாட்ரா, ஓகேவா. கடைசி 2 பால் 10 ரன், ஒரு 6 ஒரு 4 முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ரெக்கார்ட் ரேட் வந்துச்சு. ஆக்சுவலி வைப் ஓவர் நான் கிரெடிட்ஸ் தரணும். சூப்பரா போட்டாரு அந்த ஒரு 20th ஓவர். ஒரு 2 வைட் யார்க்கர் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாரு. பட் அகைன் கிரெடிட்ஸ் வேர் டியூ. முகுல் சௌத்ரி ஃபினிஷ்ட் ஆஃப் இன் ஸ்டைல். இந்த மாதிரி தான் சொல்றோம் நாங்க. ஆக்சுவலி ஒரு ஷாட்டுமே வந்து ஈஸியான ஷாட்லாம் கிடையாது முகுல் சௌத்ரி. அதனால தான் வந்து அத்தனை பேர் வந்து பாராட்டுறாங்க. ஆடுறது வந்து என்னமோ லைக் அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல ஆடுவாங்களா, அந்த மாதிரி நம்ம டென்னிஸ் பால்லாம் எப்படி ஆடும் அந்த மாதிரி நல்லா வச்சுக்கிறான் அந்த ஆளு. உடம்ப நல்லா பொலிச்சுன்னு எனக்கு உண்மையிலே டோனி ஹர்திக் பாண்டியா நீ சொன்ன அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஜஸ்டின் லாங்கர் வந்து சொல்லியிருந்தாரா 3 months பிஃபோர் த ஐபிஎல் வந்து இவனை வந்து நான் எப்படி ஆக்குறேன், இவன் வந்து நம்பர் 5 நம்பர் 6ல வந்து சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் நான் வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாரு ஜஸ்டின் லாங்கர். ஆமா. அண்ட் பை தி வே அதான் அடுத்து சொல்ல வந்தேன். லைக் சிஎஸ்கே பத்தி இப்ப ஒரு வீடியோ போட்டு வரோம். லைக் அந்த ஃபிலிமிங் சாக் பண்ணோம் அப்படின்ட்டு அதுல நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்கவுட்டிங் சிஸ்டம்னு பாக்குறப்ப நீ கார்த்திக் சர்மா தான் இருந்தார் ஆப்ஷன், பேக்கப் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அவ்வளவு இருந்தாரு அப்படின்ட்டு. அதுல முகுல் சௌத்ரி ஒரு ஆப்ஷனா தானே இருந்திருப்பாரு, போயிருந்திருக்கலாமே. சி ஹவ் இஸ் பெர்ஃபார்மிங். இதுல லிட்டரலா முகுல் சௌத்ரிக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்போ 1 கோடி வச்சிருந்தாங்க பர்ஸ்ல. அப்போ 90 lakhs வரைக்கும் போனாங்க மும்பை இந்தியன்ஸ். 95 lakhs வரைக்கும் போனாங்க ஆக்சுவலி. ஆமா, இருக்கிற காசு எல்லாம் கொடுத்து முகுல் சௌத்ரி வாங்கணும்னு போனாங்க. ஆமா
ஆமா, தட்ஸ் தி டேலண்ட் ஸ்கவுட். ஐ மீன் நாட் அதுதான் ஸ்கவுட்டிங். நீங்க வந்து 2 பிளேயரை பார்த்துட்டு ஊரே பார்த்த பிளேயர்ஸ் வந்து எடுத்துட்டு நாங்க வந்து விளையாட வைக்காத ஒரு பிளேயர் விளையாட வைக்கிறோம் 14.5 கோடி கொடுத்துன்னு 10 கோடியிலே முடிச்சுட்டு விட்டு வேற பிளேயர் பாரு, எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க இந்தியா ஃபுல்லா பாரு, ஸ்கவுட் பண்ணு அப்படின்றதுதான் எங்களோட பாயிண்ட். சரி, ஓகே. கோயிங் பேக் டு இட், லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ் ஹஸ் brought in ஜார்ஜ் லிண்டே as a replacement for வனிந்து வசரங்கா. சேனல் அப்பதான் போட்டிருந்தோம் லைக் வந்து ஜார்ஜ் லிண்டே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. கரெக்டா வந்துட்டாரு. அண்ட் குடகேஷ் மோட்டி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, குடகேஷ் மோட்டி ஆக்சுவலி அவர் பிஃபோர் சீசன் இங்க தான் இருந்தாரு லக்னோ கேம்ப்ல. அதுக்கப்புறம் அவர் வந்து எஸ் ஃப்ளான் பேக் டு வெஸ்ட் இண்டீஸ். அது நம்ம ஆக்சுவலி சேனல்லையுமே நம்ம சொல்லியிருந்தோம். அவர் இன்னும் கேம்ப்ல ஸ்பாட் பண்ண மாதிரி தெரியல, நிறைய பேர் அப்டேட் பண்ணல அப்படின்ற மாதிரி. சோ யா, லிண்டே இஸ் a good choice, but still I particularly feel that the team combination is still a bit iffy. தெரியல, ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, பட் இஸ் ஸ்டில் a great team ஆன்றது தெரியல. சீசன் போக போக தான் தெரியும். ஃபைனலி இன்ஸ்டாகிராம் பே அந்த ஸ்டோரியில போட்டுறோம் நாங்க அனௌன்ஸ் பண்றது மாதிரி. ஆமா, ஓகே. கமிங் பேக் டு தி மெயின் கான்டென்ட். சோ எம்ஐ vs ஆர்சிபி preview match at வான்கடே. ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, வாட்ஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? மும்பையா இருந்தா என்ன பண்ணுவ? சேஞ்ச் நீ சொல்லு. மும்பையா இருந்தா ஃபர்ஸ்ட் 2 சேஞ்சஸ் பண்ணிடுவேன்ப்பா. தீபக் சஹர் உட்கார வச்சுட்டு மயங்க் மார்க்கண்டே வந்து உள்ள இறக்கிடுவேன். நெக்ஸ்ட் வந்து கசன்ஃபர் உட்கார வச்சுட்டு லைக் ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்துட்டேன், இந்தியன் ஸ்பின்னர் கசன்ஃபர் உட்கார வச்சுட்டு சாண்டனர் வந்து உள்ள இறக்கிடுவேன் ஒரு பேட்டிங் டெப்த்துக்காக. வில்ஜாக்ஸ் இல்லாத காரணத்தினால சாண்டரை கண்டிப்பா ஆட வச்சாலும் அந்த பேட்டிங் டெப்த் நம்மளுக்கு வந்து தேவை. சாகருமே இல்ல அப்படின்ற பட்சத்துல சோ இந்த சேஞ்சஸ் போதும். வில்ஜாக்ஸ் வந்தா நம்ம ரூதர்ஃபோர்ட் மாத்திக்கலாம், வேணும்னா மாத்திக்கலாம் அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ரூதர்ஃபோர்டே வந்து ஒரு கம்ப்ளீட் பேட்ஸ்மேனா விளையாடுவேன். பிகாஸ் ஐ காட் 2 ஸ்பின்னர்ஸ். வான்கடைக்கு 2 ஸ்பின்னர்ஸ் பிளஸ் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் நம்பந்தீர் போதும். சோ வான்கடே நல்ல ஸ்பின்னிங் பிஸ் தான், அதுதான் சொல்றேன் 3 ஸ்பின்னர் வேணும்ட்டு. நல்ல ஒரு லைன் அப் இருக்கு. எங்க என்ன மிஸ் ஆகுது, அவ்வளவு ஃபேன்ஸ், அவ்வளவு சப்போர்ட் எல்லாமே இருக்கு. 5 வருஷமா டிராஃபி எதுக்குன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி if you are wondering சாண்டனர் ஏன் போன மேட்ச்ல ஆடல அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு சின்ன ஃபீல்டிங் டெல்லிக்கு அகைன்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு ஷோல்டர் இன்ஜுரி, அதனால வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுனால he decided to opt out. பட் இந்த மேட்ச்ல வந்து is most likely to play. சரிங்களா? அண்ட் செகண்ட் வில்ஜாக்ஸ் இல்ல அப்படின்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் பிரேக் மாதிரி ஸ்டார்டிங்ல வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிருந்தாரு. இப்போ வரைக்கும் நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அவரை பத்தி ஒரு போஸ்ட் கூட போடல. சோ we are assuming that is not in the squad right now. Maybe சாட்டர்டே வந்துட்டார் அப்படின்னா நானா இருந்தா I will still feel நீ சொன்ன மாதிரி தான் ருதர்ஃபோர்டுக்கு ஒரு 1 or 2 மேட்சஸ் சான்ஸ் கொடுப்பேன். பிகாஸ் வில்ஜாக்ஸ் இஸ் ஆல்வேஸ் ப்ரூவன் கமாடிட்டி நமக்கு தெரியும். பட் வாட் ருதர்ஃபோர்ட் ஆஃபர்ஸ்ன்றத நான் பார்க்க ஆர்வமா இருக்கேன். போன மேட்ச் அகைன்ஸ்ட் டெல்லி இல்ல என்ன மேட்ச் தோத்தீங்க, ராஜஸ்தானுக்கு அகைன்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு கேமியோ நாச்சாரு 9 பால் 25. தட்ஸ் தி திங் தட் இஸ் கேப்பபிள் ஆஃப். அதுல மான்டிரல் சூப்பரா ஆடி இருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு அவர் ருதர்ஃபோர்ட். ஆமா, நல்ல ஃபார்ம்ல வந்தாரு. நல்ல ஒரு டச்ல இருக்காரு பிளேயர், எல்லா இடத்துலயும் அடிக்கிறாரு. இந்தியன் கண்டிஷன்ஸ்ல நல்லா அடிக்கக்கூடிய பிளேயர் தான் ஆடட்டும். அண்ட் பை தி வே டாக்கிங் அபௌட் வான்கடே, பொதுவா நம்ம வந்து சேசிங் கிரவுண்ட் அப்படின்னு ஒன்னு சொல்லுவோம். இந்த சீசன்லயே ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஹைதராபாத் வந்து சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. ஹைதராபாத் இல்ல சாரி அகைன்ஸ்ட் கேகேஆர் நீங்க சேஸ் பண்ணி ஜெயிச்சீங்க. பட் போன வருஷம் பாத்தீங்கன்னா 4 மேட்ச் சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. 3 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாங்க. அந்த 3 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண ஜெயிச்ச இதுவுமே வந்து 2 மேட்ச் வந்து 200 பிளஸ் டோட்டல். சரியா? ஒரு மேட்ச் வந்து ஒரு 180 அடிச்சு நீங்க டெல்லிக்கு அகைன்ஸ்ட் லாஸ்ட் லீக் கேம் ஒரு ஸ்லோவர் பிட்ச்ல வந்து ஜெயிச்சீங்க. மீன்வேல் அந்த கான்ட்ரரி சேசிங் பண்ணும்போது ஒரு 160 170 180 வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிக்கும்போது ரொம்ப காம்ப்ரஹென்சிவா சேஸ் பண்ணாங்க சேசிங் டீம். மெஜாரிட்டி ஆஃப் தி மேட்சஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது ஐ சடன்லி ஃபீல் தட் ஆல்தோ இட்ஸ் a சேசிங் கிரவுண்ட், ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு வேல்யூ இருக்கு. ஒரு 200 210 215 அடிச்சா வந்து கண்டிப்பா they will have a chance. But then speaking about வான்கடே, இந்த வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் பாக்கும்போது அகைன் ஒரு 195 ஒரு 200 ஒரு பார் ஸ்கோரா தெரிஞ்சது. நம்ம கடைசி செமிஃபைனல்ஸ்ல கூட 250 அடிச்சாங்க இந்தியா. அதுமே வந்து ஒரு பிட்ச் வந்து சூப்பரா இருக்குப்பா பவுலர்ஸ்க்கு. அது அந்த பிட்ச்ல நாளைக்கு விளையாட ஆரம்பிச்சாங்க கஷ்டமாயிடும். ஐ மீன் சண்டே விளையாட ஆரம்பிச்சாங்க. பட் அகைன் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஐ திங்க் irrespective of the conditions I suddenly feel that it's going to be high scoring encounter. ஒரு 200 210 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் அடிச்சாங்கன்னா bowling ஹை ஸ்கோரிங் என்கவுண்டர் தான். ஓகே, நீ சொன்ன மாதிரி தீபக் சஹர் கண்டிப்பா ஆட வைக்க கூடாது. ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டே ஆகணும். அதே மாதிரி செகண்ட் ஓவர் ஜஸ்பிரீத் பும்ரா வச்சு ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். தீபக் சஹர் என்னதான்டா பார்த்தாங்க தெரியலப்பா. தீபக் சஹர் ஆட வச்சதுக்கு அஸ்வினி குமாருக்கு சான்ஸ் கொடுக்கலாம்டா. பேட்டிங் எவ்வளவு பேட்டிங் வேணும் உங்களுக்கு? நம்பர் 10 இருக்கு பேட்டிங் வேணுமா? பேட்டிங்காக தான் ஆட வைக்கிறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல போலர் பா தீபக் சஹர். இன்னும் கேலிபர் இருக்கு, இன்னும் அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு விளையாட வைக்கிறாங்களா? என்னத்துக்கு விளையாட வைக்கிறீங்கடா? புரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. விளையாட வைக்காதீங்க, அடுத்த மேட்ச் எடுத்துக்கேன். ஆமா, அண்ட் பை தி வே நான் சொன்ன மாதிரி போல்ட் பும்ரா ஸ்டார்ட் பண்ணும். சாண்ட்னர் இந்த பவர் பிளே would be good option கண்டிப்பா அகைன்ஸ்ட் சால்ட் அண்ட் விராட் கோலி. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவருக்குள்ள சால்ட்ட கண்டிப்பா தூக்கி ஆகணும். அண்ட் அவரு ஐ திங்க் தூக்கலனா ஐ திங்க் கோனா ஸ்கோர் 50. நம்ம சால்ட் இருக்கிற ஃபார்முக்கு வந்து அவரே செத்துருவார் போல. அந்த மாதிரி லைக் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட்டா விளையாடிட்டு இருக்காரு. ஆனா அந்த மனுஷன் வந்து பேட்ல பட்டுட்டு தான் இருக்கு பால். சும்மாலாம் நினைக்காதீங்க. 3 ஓவர் 250 டா சால்ட் கண்டிப்பா அவர் வந்து வான்கடையில வந்து அடிப்பாரு. மீன்வேல் தேவதத் படிக்கல் how you guys going to stop him? இன்னைக்கே வந்து ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் ஷாட் டெலிவரி பை ஜோஃப்ரா ஆர்ச்சனால விக்கெட். அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின மேட்ச் எங்களுக்கு சிஎஸ்கே அகைன்ஸ்டா வந்து அவரா கொடுத்துட்டு போனார் விக்கெட். தள்ளி போய் ஆடி போல்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயுமே அதே மாதிரி தான் ஒரு ஹர்ஷ்தூப் ஏதோ எடுத்து சொல்லி வச்சு எடுத்தாரு. என்ன பண்ண போறீங்க? டேவிட் படிக்கல் ஸ்லோ ரன் போட்டு தான் எடுக்கணும். இன்னைக்குமே ஜோஃப்ரா ஆர்ச்சரோட அந்த பால் வந்து லைக் படிக்கல் வந்து கொஞ்சம் பிக் பண்ண போயிட்டாரு. அது வந்து பால் நின்னு தான் வந்துச்சு. சோ ஸ்லோவர் ஷாட் பிளே ஹர்திக் பாண்டியா அகைன்ஸ்ட் படிக்கல் would be good option. அப்படி பார்த்தா ஹர்திக் பாண்டியா மேபி இந்த பவர் பிளே ஒரு ஷார்ட் டெலிவரி கருணம் தப்பினால் பாத்து போடணும். ஓகே பாத்து போட்டா ஓகே. ரெண்டு ஆப்ஷன் நான் சொல்றேன். நீ வந்து என்னதான் பும்ரா போல்ட் நம்ம சொன்னாலும் ஐ சடன்லி ஃபீல் தட் எய்தர் ஹர்திக் பாண்டியா ஆர் மிச்சல் சாண்ட்னர் அகைன்ஸ்ட் படிக்கல்
மிக்கல் will be a good option. மிச்சல் சாண்டர் because is crafty, ஆல்ரெடி அர்ஷ்தூபே எப்படி எடுத்தாரோ அதே மாதிரி ஒரு 2 பால் வந்து ஃளைட் பண்ணி போட்டு திடீர்னு ஒரு பால் ஃபிளாட்டா போடும்போது இல்ல வைஸ் வர்சா போடும்போது கண்டிப்பா சாண்டனருக்கு வந்து விக்கெட் எடுத்து வாய்ப்பு இருக்கு நான் வந்து ஃபீல் பண்றேன் அகைன்ஸ்ட் படிக்கர். Okay, that's great. And coming to the death batting of RCB, I think that's where Mayank Markande would be a little bit helpful. அந்த ஒரு மிடில் ஓவர்ஸ்ல against Jim David, against ஜிதேஷ் சர்மா, அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் மயங்க் மார்க்கண்டே ஆட வைப்பேன் இந்த மேட்ச்ல. But apart from that, against Bumrah and Bolt in the death, Shardul Thakur in the death, it's going to be really an interesting watch. ஏன்னா பட்டிடர் இன்னைக்கு வந்து ஸ்லோவர் பால் தான் அவுட் ஆனார். அப்படி இருக்கப்போ தக்கூர் ஸ்லோவர் டெலிவரிஸ் இந்த டெத் ஓவர்ஸ் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஷர்துல் தாக்கூர் நான் எழுதி கொடுத்துறேன், கன்ஃபார்மா வந்து நல்லா போடுவார் சண்டே. ஓகே, நல்லா போட்டுருவாரு. ஆமா, சோ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம். அப்படி ஆர்சிபி சைடு வந்தீங்கன்னா ஆர்சிபில எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் அகைன் நானா இருந்தா ஐ வில் ஸ்டில் ஸ்டிக் வித் தி சேம் டீம். நிறைய பேர் அபிநந்தன் சிங்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் வேணாம் மங்கேஷ் யாதவ் ஆட வைக்கணும்னு சொல்லுவீங்க. பட் எனக்கு என்னவோ வான்கடை கண்டிஷன்ல இன்னும் ஒரு மேட்ச் நான் சான்ஸ் கொடுப்பேன். அபிநந்தன் சிங் கிட்ட நல்ல டெலிவரிஸ் நிறைய இருக்கு. அது வந்து மேபி கொஞ்சம் ரன்ஸா போயிடுது, லீக் ஆயிடுது, ஏதாவது எட்ஜ் பட்டு ஏதாவது போயிடுது, இல்ல ஓவர் சூப்பரா வந்து பேட்ஸ்மேன் வந்து பீட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த நல்ல டெலிவரிஸை கன்சிஸ்டன்டா அந்த லூஸ் பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடாம பிரஷர் ஆகாம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு போட்டாரு அப்படின்னா நல்லா வந்து ஸ்கோப் இருக்கும் அபிநந்தன். பட் அதான் நானா இருந்தா அபிநந்தன் சிங் கண்டிப்பா இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன். லைக் வந்து என்ன பிகாஸ் ஒன் கண்டிஷன்ஸ் ஆர் ஒன் வென்யூ இஸ் கோயிங் டு சூட் ஹிம் அப்படின்னா கண்டிப்பா வான்கடை வந்து நீ தைரியமா போடு அப்படின்ட்டு வந்து நான் அனுப்புவேன். பாப்போம் இஃப் டிகே அண்ட் தி கோச்சிங் ஸ்டாஃப் இஸ் ஹேவிங் தி சேம் விஷன். அப்படி இல்லனா ஒன்ஸ் அகைன் லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்டா வந்து தே ஹேவ் மங்கேஷ் யாதவ். ஐ மீன் நாட் லைக் டு லைக் லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான் ஒரு ஆப்ஷன் இருக்கு. எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா ஒரு விஷயம் தோணுது. நீ ஓகேவான்னு சொல்லு. ஒருவேளை ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஐ வில் ஹேவ் ஷெப்பர்ட் as an impact sub. ஓகேவா, ஷெப்பர்ட் அண்ட் டஃபி ரெண்டு பேருமே நான் இம்பாக்ட் சப்பா உட்கார வச்சுட்டு நீ வந்து பேட்டிங்ல எனக்கு டிம் டேவிட் ஜிதேஷ் சர்மா வரைக்கும் எனக்கு பேட்டிங் இருக்கு, குருணால் பாண்டியா வரைக்கும் அடிக்கிறாங்க. விக்கெட்ஸ் போகுதுன்னா ஷெப்பர்ட் எடுத்துட்டு வருவேன் இம்பாக்ட் சப்பா. ஒரு 18-19 வரைக்கும் எனக்கு விக்கெட்ஸ் பெருசா போல, சிஎஸ்கே அடிச்ச மாதிரி அடிச்சாங்க அப்படின்னா இம்பாக்ட் சப்பா நான் டஃபி எடுத்துட்டு வந்தா எனக்கு வான்கடை கண்டிஷன்ல டஃபி, ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், சுயாஷ் சர்மா, அபிநந்தன் சிங் அண்ட் குருணால் பாண்டியா ஐ திங்க் தட்ஸ் a great combination to have. டஃபி எனக்கு அந்த தேவைப்படுவாருன்னு தோணுது more than ஷெப்பர்ட். சோ டஃபி ஒரு 2 ஓவர் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல பவுலர். அந்த பவர் பிளேல ஆமா சொல்றது மினிமம் சொல்றேன். ஏன்னா வந்து அந்த ஸ்விங் நல்லா இருக்கும் அவர் ஃபர்ஸ்ட் 2 ஓவர். ஆமா, எனக்கு வந்து புவியுமே வந்து பட் ஆனா வந்து அவ்வளவு நீ வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட சப்பா உட்கார வைக்கிற அளவுக்கு யோசிக்க முடியாதுல்ல. ஆனா பவுலிங்ல ரொமாரியோ ஷெப்பர்ட் தேவைப்பட மாட்டாரு, கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா அடி வாங்குறாரு அப்படின்னும் போது உங்களுக்கு பேட்டிங் ஹேண்ட் வேணும். அகைன் சொல்றேன்ல, பேட்டிங் தேவையான எடுத்துட்டு வாங்க இம்பாக்ட் சப்பா, தப்பு இல்ல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 6 பேட்டரி பேட்டிங் அடிச்சிட்டாங்கன்னா அங்க தேவையில்லை. அண்ட் பை தி வே ஸ்பீக்கிங் அபௌட் ஜிதேஷ் சர்மா, ஐ திங்க் அகைன் ஒன் வென்யூ தட்ஸ் கோயிங் டு சூட் ஜிதேஷ் சர்மா இஸ் வான்கடே. பட் நான் மேனேஜ்மெண்டா இருந்தேனா ஐ வில் ஜஸ்ட் ஆஸ்க் டிம் டேவிட் டு பிளே அட் நம்பர் 5. இட்ஸ் ஹை டைம் தட் தே ஆர் டூயிங் இட், தே ஹேவ் டு டு இட். ஜிதேஷ் சர்மா ஒரு ஃபினிஷரா எப்பவுமே நல்லா ஆடுவார், நம்ம பாத்திருக்கோம். ஃபார் விதர்பா as well சூப்பரான ஒரு பிளேயர். அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த ஃபார்ம் ஒரு ரன்ஸ் ஐ மீன் அகைன் நாட் அவுட் ஆஃப் ஃபார்ம் பட் அவுட் ஆஃப் ரன்ஸ்ன்ற மாதிரி அவருடைய யூசுவல் பொசிஷன்ல கொஞ்சம் நீ பரவாயில்ல, டெத்ல வந்து ஒரு 2 6 நீ அடிக்கிற மாதிரி அடி, நீ வந்து கொஞ்சம் ரன்ஸ் எடுத்துடும் அப்படின்னு சொல்லி நானா வந்து டிம் டேவிட ப்ரோமோட் பண்ணி விட்டுருவேன் இந்த மேட்ச்ல. பாப்போம் ஆடுவீங்க கொஞ்சம் ஜிதேஷ் சர்மாவை கடைசியா வந்து ஒரு 4-5 பால் கூட விளையாடுவீங்க. அவரு அதுல கொஞ்சம் கான்பிடன்ட் ஆயிட்டு வரட்டும். டிம் டேவிட் அந்த அதிரான் வந்து பயங்கரமா அடிச்சு கேப்டலைஸ் பண்ணுவாரு. ஜிதேஷ் சர்மாக்கு இன்னொரு பெரிய டிராபேக் என்னன்னா ஸ்பின்னர்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. அண்ட் வந்து எடுத்தோடனே அவரோட அப்ரோச்சே எப்படின்னா வந்து அடிக்க போகணும். அது வந்து டிம் டேவிட் மாதிரி ஒரு பெரிய ஹிட்டர் கிடையாது. எல்லாமே வந்து நல்ல ஹிட்டர் தான் இல்லைன்னு சொல்ல, பட் அந்த அளவுக்கு இது கிடையாது. அப்போ கம்போசரா ஆடுற அளவுக்கு அந்த இடத்துல விளையாட முடியாது இல்ல, அது ஒரு இடிக்குது. அதனாலதான் வந்து ஜிதேஷ் சர்மா கீழே விளையாட சொல்றோம். ஆமா, அண்ட் பை தி வே ஆர்சிபி bowling against Mumbai batting is going to be one hell of a battle once again. உங்களுக்கு ஓப்பனிங்ல வந்து again they are not going to change the template. Hazelwood, Bhuvi is going to bowl. Rickelton versus Rohit Sharma versus Sky is going to be an interesting battle. But again if ஒருவேளை Rickelton வந்து பவர் பிளே அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா I want them to introduce Krunal Pandya earlier on into the contest, especially against Rohit Sharma, especially against Surya Kumar Yadav. It's going to be a one ஷார்ட் பால் போலதான் எங்க இப்ப நடிக்கிறேன்டா, ஃபுல் ஷாட் அதை பாக்கணும்டா. அதோட தலை வந்து ஷார்ட் பாலே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட் அடிக்கிறாங்க. அதான் வெயிட் பண்றேன். நீங்க எதிர்பார்க்க நீ நோட் பண்ணியா ஒரு நோட் பண்ணியா ரைட் ஹேண்டருக்கு அகைன்ஸ்ட் ஷார்ட் பாலே போடுறது இல்ல தலைவன். இது வேறயா? லெஃப்ட் ஹேண்டருக்கு மட்டும் தான் போடுறாரு. அப்படியா? சிவம் துபே, ஹெட்மேயர், ஜடேஜா 3 பேருக்கும் தான் போட்டாரு. பிரசாந்த் வீர் 4 பேருக்கும் தான் போட்டு 4 பேர் லெஃப்ட் ஹேண்டர். ஓகே, மேபி ரைட் ஹேண்டர்ஸ்க்கு பெருசா போடுறது இல்லையா, பாப்போம். ஆமா, அவர் ஆங்கிளுக்குமே அது போட்டாலும் கஷ்டம் தான். அது ஒரு மாதிரி வைடு மாதிரி தான் போகும். போடலாம், அது வந்து பாக்கணும். அவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கே போட்டு இதாயிட்டாரோ, இந்த சான்ஸ் கிடைக்கல ரைட் ஹேண்டர்ஸ் பெருசா போட, அதனால பாக்கணும். இல்லடா, அது ஒரு லாஜிக் தான். ஓகேவா, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து லெஃப்ட் ஆர்ம் பவுன்ஸ் போடும்போது பால் வந்து இப்படி வெளியே போதா, சோ நீ இப்படி அடிக்க முடியாது. நீ வந்து புல் பண்ண ட்ரை பண்ணனா பால் லீடிங் எட்ஜ் வாங்கும். ஓகேவா, சோ நீ இப்படிதான் அடிக்க முடியும். அதனாலதான் அவர் லெஃப்ட் ஹேண்டருக்கு போற. ரைட் ஹேண்டருக்கு வச்சுக்கோங்க, புல் அடிச்சா உனக்கு அவர் ஷார்ட் ஃபைன்ல வைக்கிறது இல்ல. ஐ மீன் ஃபைன்ல வைக்கிறது ஷார்ட் ஃபைன்ல தான் வச்சிருக்காரு. அதனால எட்ஜ் பட்டு 4 போயிடுறதுனால அவர் ரைட் ஹேண்டருக்கு போடுறது இல்ல. ஒன்லி லாஜிக்கல் ரீசன் தட் ஐ வில் ஹேவ். போட மாட்டாரு. அப்படி போடுறா இருந்தா பேட்ஸ்மேனுக்கு தெரியும், அங்க 2 ஃபீல்டர் வச்சு போடணும் அந்த இடத்துல, ஸ்கொயர் லெக்லயும் ஃபைன் லெக்லயும் தெரிஞ்சிரும். அடுத்த மேட்ச்ல தெரிஞ்சிரும். போட மாட்டாரு. பாப்போம், மேபி ரீசனா கூட இருக்கலாம். அவ்வளவுதான். லைக் வந்து ஆர்சிபி bowling mid overs-ல சுயா சர்மா is going to be important in this venue. வான்கடையில against that middle order where they are little bit struggling. நம்ம 2 மேட்சாவே பார்த்தோம். அந்த middle order struggling-ஆ தான் இருக்கு for Mumbai Indians. Against Hardik Pandya, against Rutherfordக்கு against லெக் ஸ்பின் வர்க் ஆகாதுன்னு சொன்னீங்கன்னா விப்ராஸ் நிகம் அவரும் சொல்லி வச்சு எடுத்தாரு. So you will never know. விஷ்ணா எப்படி போட்டாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் சுயா
சுரேஷ் சர்மா வந்து எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ யார் ஜெயிப்பாங்க சொல்லு ப்ரெடிக்ஷன். சுரேஷ் சர்மா வந்து ரொம்ப மிஸ் பண்ணாங்க ஆர்சிபி அந்த நடுல ஒரு ஸ்பின்னர் விளையாடாக்காம. அது மேபி வேற ஒரு யாரையா வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து வைக்கலாம். இவங்க அபிநந்தன் சிங்கை வந்து உட்கார வச்சிருக்கணும். என்னடா இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஐ திங்க் அவங்க அபிநந்தன் சிங் ஏன் லைன் அப்ல ஆட வைக்கிறாங்கன்னு தெரியல. ஐ திங்க் அபிநந்தன் சிங் இவங்க வந்து இம்பாக்ட் சபா வச்சிருந்தாங்கன்னா they wouldn't have missed சுரேஷ் சர்மா. நடுவுல யாரு ஸ்பின்னர் போட தெரியும். இவன் வேற வந்து செகண்ட் தூக்கி அடிக்கிறாப்பா வேணான்னு சொல்லிட்டு டிம் டேவிட்லாம் போட விட்டாங்க நடுவுல. 18 ரன் போச்சு. சரி ஓகே சொல்லு. கமிங் டு தி பிரெடிக்ஷன்ஸ் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். Prediction is a big word for me from here considering both the teams performance. யோ இங்கிலீஷ் எல்லாம் பேசாத. யார் ஜெயிப்பாங்க? ஆர்சிபி எஸ் பையா. எனக்கு ரெண்டு டீமே இந்த ஐபிஎல்ல நான் சொல்லிட்டேன் ரெண்டுமே எனக்கு ஃபேவரட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எப்பவுமே மும்பை தான். எனக்கு பிரெடிக்ஷன்லாம் நான் வந்து வைக்க விரும்பலங்க. நான் வந்து ஜகா வாங்கிக்கிறேன். ஓகே ஆனா தைரியமா சொல்லுங்க. தோணலன்ற நான் பீஸ்ஃபுல்லா பார்க்கணும்டா. மும்பை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நான் மேட்ச் பார்ப்பேன். நான் பீஸ்ஃபுல்லா என்னால பிரெடிக்ஷன்லாம் மட்டும் உட்கார முடியாதுடா. எனக்கு வந்து I suddenly have a feel that Mumbai is having a slight edge over RCB because Mumbai's team is a little bit more settled. நான் இப்போ சொல்றேன். அவங்க வந்து ரெண்டு மேட்ச் தோத்துட்டு வராங்க இல்லன்னு சொல்ல. RCB கம்பேர் பண்ணும்போது ஒரு டெத் bowling இஷ்யூ இருக்கு, ஒரு நல்ல bowling இஷ்யூ இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது மும்பை கொஞ்சம் செட்டிலா இருக்கும். அவங்க அந்த பழைய காம்பினேஷன் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. Especially the matches happening in Mumbai இருந்தனால அந்த familiarity to the conditions Mumbai has always done good there. So I'm expecting Mumbai Indians to எப்படி பண்ணாலும் டாஸ் பேட்டிங் பண்ணாலும் bowling பண்ணாலும் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு சின்ன எட்ஜ் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். அண்ட் கோயிங் டு தி லாஸ்ட் செக்மெண்ட் ஒரு சின்ன செக்மெண்ட் அபவுட் சிஎஸ்கே வர்சஸ் டிசி. ரிவ்யூலாம் கிடையாது, ஜஸ்ட் நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு பார்த்தோம். சோ இன்னைக்கு வந்து பிராக்டிஸ் செஷன் போயிட்டு இருந்துச்சு. அதுல நோட் பண்ண சில விஷயங்கள், ஸ்ரேயாஸ் கோபாலுக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ரன் மாதிரி கொடுத்திருந்தாங்க போல. லைக் வந்து நிறைய பவுலிங் போட்டாரு. பிரசாந்த் வீர் வந்து ரெகுலரா வந்து த்ரோ டவுன்ஸ் அண்ட் பவுலிங் வந்து போட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மேபி லைக் அந்த ஷோல்டர் இன்ஜுரி எல்லாம் இருந்துச்சான்னு தெரியல. ஒருவேளை இல்ல அப்படின்னா ப்ராபபிலி அவருக்கு ஒரு 1 or 2 ஓவர்ஸ் தரலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மேட் ஹென்ரி பெருசா பார்க்கல. பட் ஆன் கான்ட்ரரி ஜாக் ஃபோக்ஸ் அண்ட் அகில் ஹுசைன் ரெண்டு பேருக்குமே வந்து எக்ஸ்டெண்டட் ரன் மாதிரி ஒரு 30 minutes எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் வச்சு போட்டாங்க. சோ ப்ராபபிலி ரெண்டு பேர்ல ஒருத்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இந்த டீம் நெக்ஸ்ட் மேட்ச். பிரெவிஸ் வாஸ் ஃபிட் பை தி வே. நல்லாவே ஆடினாரு. செமையா டைம் பண்ணாரு மச்சி. செம இன்னிங்ஸ். நல்ல டைம் பண்ணிட்டு இருந்தாரு ரன்ஸ்ல. எப்படி பருத்து அங்க உட்கார்ந்து பாத்துட்டு வந்த மாதிரி பேசுறேன். தெரிஞ்சது சொல்றேன்ப்பா. இதுதான் தெரிஞ்சது சொல்றேன். எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. சரி விடுங்க. அப்பதான் அப்டேட்லாம் நமக்கு வந்து டான் கிடைக்கும். மேனேஜ்மென்ட்லாம் என்ன கூட்டு போல பை தி வே. ஒரு நாள் சொல்லிடுவானுங்க. ஒருத்த கமெண்ட்ஸ் பார்த்தேன். நீங்க வந்து ஃபிளெமிங் சப்போர்ட் பண்ணற வீடியோ போட்டுருந்தோம்ல வீக்லி பீடியா. இப்படி வந்து ஃபிளெமிங்க்கு வந்து நீங்க இப்படி தூக்குறீங்களே, தூக்குனாதான் உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் அப்புறம் வந்து உள்ள மேனேஜ்மென்ட்ல பிராக்டிஸ் செஷன்லாம் அலோவ் பண்ணுவாங்கன்னு தயவு செஞ்சு எச்சத்தனமா பண்ணாதீங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு மேனேஜ்மென்ட்லாம் கான்டாக்ட் கிடையாது. அதான் அடுத்த வீடியோ அடிச்சே போட்டோமே. அவ்வளவுதான். நம்ம நேர்மையா இருப்போம். நீதி நேர்மறை இதான் சாம்பிள் அப்படின்ற மாதிரி நம்ம யார பத்தி யோசிக்கிறதுல வீடியோ போட்டே போயிட்டு இருப்போம். சரி என்ன கேட்டியே நீ சொல்லு. சிஎஸ்கேவா டிசியா சொல்லு. எனக்கு வந்து அகைன் நான் போன தடவை சேப்பாக்க அதே பிரெடிக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிக்கும். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ஒரு 210 அடிச்சாங்கன்னா they have the bowling to defend எனக்கு ஃபீல் ஆகுது. ஒருவேளை டெல்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு 210 215 அடிச்சாலும் அவங்க டிஃபெண்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் ஃபீல் ஆகுது. ஐ திங்க் the first batting team is going to win. பாத்துக்கலாம். சிஎஸ்கே 210 அடிச்சாலே போதும், சிஎஸ்கே டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரத் கான்ஃபிடண்டா சொல்றாரு. கடைசியா பரத் நல்லா பாத்துக்கோங்க. சிஎஸ்கே டிசி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்க்கணும் பாப்போம் என்று நம்புறோம். ஓகே சரி அவ்வளவுதான் ராப் அப் பண்ணிக்கலாம். hope you guys like this video. நிறைய அப்டேட்ஸ் பார்த்தாச்சு இந்த வீடியோலயே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்க வந்து ஐபிஎல் பத்தி போட்டுக்கிட்டே இருப்போம். அதான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் எம்எம்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. லைக் கடைசி நம்ம ரெண்டு வீடியோமே வந்து நல்லா ஹைப் ஆயிருந்துச்சு. ரொம்ப நன்றி. அந்த மாதிரியே வந்து ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோஸ் போட்டுட்டே இருப்போம். சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.